கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த ஜெப தொகுப்பு, விசேஷித்த ஜெப தொகுப்பு டுடேஸ் ரேமாவில் நம்ம தினமும் பார்த்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜெபம். நிறைய பேர் ஜெபம் பண்ணாங்கன்னு சொன்னேன். ஆனால் ஒரே ஒருத்தர் மாத்திரம் ஜெபமாகவே வாழ்ந்தார். எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க கடவுள்கிட்ட, ஒருத்தர் மட்டும் ஜெபமாகவே வாழ்ந்தார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபம் இல்லாமல் இந்த ஒரு ஜெப தொகுப்பு இருக்குமா? கண்டிப்பாக இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. காலையில் எழும்பி ஜெபம் பண்ணார். இருள் போவதற்கு முன்பாகவே ஜெபம் பண்ணினார். இப்படி பாருங்க, ஜெபமாகவே வாழ்ந்தார். பகலெல்லாம் ஜெபம் பண்ணார். ஊழியத்தை முடிச்சு வந்து ஜெபம் பண்ணார். சந்தி நேரத்தில் ஜெபம் பண்ணார். எல்லா நேரத்திலையும் இயேசு ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். ஜெபமாகவே வாழ்ந்தார் என்று சொல்லலாம். உபவாசித்து ஜெபம் பண்ணார். ஜெபத்தை குறித்து போதித்தார். முக்கியமாக நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கார். லார்ட்ஸ் ப்ரேயர் அப்படின்ட்டு நம்ம நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். அதை நம்ம சொல்கிறோம் நம்ம தனிப்பட்ட விதத்தில். ஆனால் உணர்ந்து சொல்லுகிறோமா என்று சொல்லி தெரில. பாருங்க, இன்றைக்கி இந்த லார்ட்ஸ் ப்ரேயரை நம்ம தியானிக்க போகிறோம். ஒரே தொகுப்பில் ஒரே இந்த வீடியோவில் தியானிக்க முடியாதனால நான் ஒரு 2-3 வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்படி ஜெபம் பண்ணான்னு சொல்லிட்டு. ஆரம்பிக்கும் போது இப்படி ஆரம்பிக்கிறார். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி தான். இப்போ இதற்கு பிற்பாடு ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியமும் ரொம்ப முக்கியமான காரியம். முதலாவதாக இன்றைக்கு நாம் அவர் சொல்லி கொடுத்த அந்த ஜெபத்தில் ஒரு பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அழகாய் முதல்ல சொல்லி கொடுக்குறாரு. என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. சித்தம் என்கிற வார்த்தை இதுல ரொம்ப முக்கியமான வார்த்தை. பரமண்டலத்தில் அவருடைய சித்தம் இல்லாமல் வேற எந்த காரியமும், எந்த சித்தமும், மனுஷனுடைய சித்தமோ இல்லை தேவ தூதர்களுடைய சித்தமோ இல்லை மூப்பர்களுடைய சித்தமோ இல்லை வேற எந்த மிருக ஜீவன்களுடைய சித்தமோ கிடையாது. கேருபீன்களுடைய சித்தமோ வேற எந்த சித்தமுமே கிடையாது. ஆண்டவருடைய சித்தம் மாத்திரம்தான் அங்கே நடக்கும். ஆண்டவருடைய சித்தம் மாத்திரம்தான் அங்கே நிறைவேறும். ஆண்டவருடைய சித்தத்தின்படி தான் அங்கே நடக்கும். அப்போ ஆண்டவர் அழகா ஜெபம் பண்ணி கொடுக்குறாரு, ஜெபம் சொல்லி கொடுக்குறாரு. என்ன ஜெபம் சொல்லி கொடுக்குறாருன்னா, இப்போ உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருடைய சித்தம் மாத்திரம்தான் நடக்கணும். நம்மளுடைய சுய யோசனையினுடைய சித்தம் கிடையாது. நம்ம சுயமாக யோசித்து சில காரியம் செய்கிறோம் பார்த்தீங்களா, அது கிடையாது. பிள்ளை இல்லை மற்ற மனிதர்கள் செய்கிற அந்த சொல்கிற அவங்களுடைய விருப்பத்தின்படி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடாது. மற்றவங்க சொல்கிற காரியத்தை செய்கிறத பார்த்து நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடாது. ஆண்டவர் என்ன சித்தம் வச்சிருக்கிறாரோ, நம்ம குடும்பத்தில் என்ன சித்தம் வச்சிருக்கிறார், தனிப்பட்ட விதத்தில் என்ன சித்தம் வச்சிருக்கிறார், ஊழியத்தில் என்ன சித்தம் வச்சிருக்கிறாரு, பொருளாதாரத்தில் என்ன சித்தம் வச்சிருக்கிறாரு, இப்படி எல்லா காரியத்திலையும் நமக்கு ஆண்டவருடைய சித்தம் என்ன அப்படிங்கிறத பார்த்து அறிந்து அதற்கு நம்ம ஒப்பு கொடுத்து அதற்காக காத்திருந்து அதன்படி செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக பரலோகத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை போலவே, பரலோகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை போலவே நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் மிகுந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிறைவையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பார். நிறைய பேர் அப்படி இல்லை. இன்னைக்கு நம்ம சுற்றிலும் இருக்க நிறைய பேரை நான் பார்க்குறேன், அப்படி இல்லை. நிறைய பேர் ஆண்டவருடைய சித்தம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் என்னுடைய விருப்பம், என்னுடைய காரியம், நான் நினைக்கிற காரியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே முடிவெடுத்து சில காரியங்களை நகர்ந்து போகிறத வாழ்க்கையில் முன்னேறி போகிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் அது எப்படி போய் முடியும் என்று சொல்லி தெரியல. ஆனால் ஆண்டவர் தம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அவருடைய சித்தத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஜெபிப்போமா. ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தின்படி எங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும். உங்கள் சித்தம் பரமண்டலங்களில் ஆண்டவரே நடக்கிறது போல எங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும். ஆண்டவரே ஜெபம் பண்ணுவோம். நல்ல தாப்பனே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் பரமண்டலத்திலே இருக்கிறது போல நடக்கிறது போல எங்களுடைய வாழ்க்கையிலையும், எங்களுடைய இடத்துலையும், எங்களுடைய குடும்பத்திலையும், தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் செய்யப்படுவதாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அத்தனை நல்லவர். உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.